நீங்கள் வெட்ப்ளூ மெஷர்மெண்ட்லாம் நோட்டில் எழுதி ஆடிங் அடித்து கஷ்டப்படுறீங்களா? அது எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போயிட்டு லெதர் பில்லர்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம ஆப்பு, இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஸோ இது இப்போதைக்கு ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் இருக்குது, ஐஃபோனுக்கு கொஞ்சம் நல்லா வந்துடும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் க்ரெடென்ஷியல் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கெட் க்ரெடென்ஷியல் கொடுத்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் சேட்டுக்கு வரும். ஸோ நீங்கள் எங்ககிட்ட கேட்டு க்ரெடென்ஷியல் வாங்கிக்கலாம். ஸோ இதில் போனதும் க்ரியேட் மெஷர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வெட்ப்ளூ மெஷர்மெண்ட் ஒரு நோட்டில் எழுதுவீங்க. அதுக்கு சிமிலராக தான் இருக்கும் எல்லாமே. ஒன்றா நீங்கள் வந்து டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கலாம். இதில் ப்ரெஸ் பண்ணி 15.4 அப்படின்னு போட்டு டைப் பண்ணி ஒரு என்ட்ரியாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். சில நேரம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலருக்கு வந்து இங்கிலீஷில் சொல்ல தெரியாது, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியும்னா நீங்கள் இப்படி என்ட்ரி பண்ணி 16.5, 19.4, 12.2, 13.2. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஃபைனலாக என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பையர் யார், சப்ளையர் யார் எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் கிட்டத்தட்ட 680 பீஸ் வரை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில நேரம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து இது வந்து தப்பாக என்ட்ரி போட்டேன் 10ன்னு மாற்றணும் அப்படின்னா டோட்டல் மாறணும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா டோட்டல் மாறிடும். சிலது வந்து எக்ஸ்ட்ரா என்ட்ரி போட்டு டெலீட் பண்ணோன்னா இந்த டெலீட் பட்டன் அழுத்தினீங்கன்னா டெலீட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அட்லாஸ்ட் உங்களுக்கு கிரேட் என்ன, 2ஆவதோ 3ஆவதோ, நான் மொதல் கிரேட் கொடுத்துக்கிறேன். ஹைடா சைடான்னு சூஸ் பண்ணிக்கலாம். சில நேரம் நீங்கள் வந்து லாட் கணக்கில் பிரித்து வச்சுருப்பீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே போயிட்டு 1லேருந்து 10வது தோல் வர 154 லாட்டு, அடுத்தது 10வது தோல்லேருந்து 25வது தோல் வர 144 லாட் அப்படின்னு குறிச்சிக்கலாம். அப்போ உங்களுக்கே இங்கே தெரியும் டோட்டல் பீசஸ் எவ்வளோன்னு. நீங்கள் அங்கே குறிக்க பார்த்து இங்கே ப்ராப்பராக குறிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவுமே வசதியாக இருக்கும். ஸோ சேவ் கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் அழுத்தினீங்கன்னா பிடிஎஃபாவோ இல்லை எக்ஸல் ஃபார்மேட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம் கஸ்டமருக்கு. நான் பிடிஎஃபாக கொடுக்கும்போது தான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து கிரேட் என்ன, வெரைட்டி என்ன, ஒரு ரோக்கு 40 சைடு வரைக்கும் குறிச்சிக்கலாம். நம்ம குறித்த அந்த சைடு இங்கே இருக்குது. டோட்டல் சைடு, டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, நம்பர் ஆஃப் ஹைட் எவ்வளோ. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் எங்கே வேணாலும். ஸோ இதுக்கப்புறம் அந்த ரிமார்க்ஸ் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் பண்ணிட்டீங்க. பட் அந்த ரிமார்க்ஸ் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகி தான் இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா இப்போ நம்ம போட்ட பில் இதுதான். ஸோ இதில் வந்து நம்ம ரிமார்க்ஸ் ஏற்கனவே போட்டிருந்தோம், இந்த மாதிரி லாட் நம்பர் எல்லாம். இதை நீங்கள் தேவைப்பட்டால் எடிட் பண்ணாலும் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் 125ன்னு போட்டு சேவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அங்கே இருக்கும். சில நேரம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் லாட் 1ல் ஒரு 50 பீஸ் குறிப்பீங்க, லாட் 2ல் ஒரு 50 பீஸ் குறிப்பீங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், அங்கே போட்டு சேவ் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் அந்த லாட் 2ல் ஒரு 50 பீஸ் குறிச்சிட்டு திரும்ப லாட் 1க்கு வரும்போது இங்கே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ 15.4, 20, 10 அப்படின்னு குறிச்சிட்டிங்களா, உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ரிமார்க்ஸ் எல்லாம் இங்கே அப்படியே இருக்கும். இது தேவைப்பட்டால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் மாறிடுச்சு. இங்கே கொடுத்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக கொடுத்த 3 வேல்யூ என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் தேவைப்பட்டால் கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்ளை சொன்ன மாதிரி பிடிஎஃப்ல கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் அனுப்பிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையில்லை, ஃபோனில் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா தேவைப்பட்டால் நீங்கள் டெலீட் கூட பண்ணிக்கலாம் இந்த ஒன்றையும். ஸோ அட்லாஸ்ட் உங்களுக்கு வந்து இங்கே டார்க் மோடு தேவைப்பட்டால் டார்க் மோட் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் கம்பெனி நேம் இதெல்லாம் ஜஸ்ட் இன்ஃபோக்கு தான். இது வந்து எங்களோட இன்ஃபோக்கு, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்ம ஆப்பு. ஸோ உங்களுக்கு இந்த ஆப் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங்.